Hello guys, எப்படி இருக்கீங்க? For interpretation of statute already part 1 பார்த்திருப்பீங்க. This is part number 2. Again, I'm going to discuss the primary rules and secondary rules. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரூல்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன் கண்டிப்பா சொல்லுவேன். அண்ட் எய்ட்ஸ் ஃபார் இன்டர்பிரேஷன் நான் வந்து ஐ ஆஸ்க் யூ பீப்புள் டு ஸ்டடி ஆன் யுவர் ஓன் ப்ளீஸ் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் டைம். ஸோ ஆல்ரெடி போன வீடியோல என்னெல்லாம் நம்ம செக்ஷன்ஸ் மெயினாக பார்த்தோம், நாட் செக்ஷன் சாரி அகைன் என்னெல்லாம் ரூல்ஸ் நம்ம மெயினாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிட்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம், ரீசனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம், அண்ட் ஆல்சோ எஜஸ்டம் ஜெனரஸ் பார்த்தோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல் என்னது கேட்டீங்கன்னா, ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மைண்ட்ல வந்தாலே நீங்க சொல்லிக்கீங்க, பேபி காம் டவுன், காம் டவுன், காம் டவுன் அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா அதாவது இப்போ கம்பெனிஸ் ஆக்ட்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? நான் சொல்லித்தரேன், நான் என்ன சொல்றேன். இப்போ கம்பெனிஸ் ஆக்ட்ல குவாரம் சொல்றாங்க. பப்ளிக் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றதெல்லாம் எக்ஸாம்பிள் மட்டும் தான். பப்ளிக் கம்பெனிக்கு மினிமம் வந்து என்ன சொல்றாங்க, 7 people வேணும்னு சொல்றாங்க. குவாரம், வாட் இஸ் குவாரம்? மினிமம் பீப்புள் ஃபார் மீட்டிங். ஓகே, மினிமம் பீப்புள் should be there for conducting a meeting, okay, which should be present within first half an hour. Okay, so minimum 7 people வேணும் அப்படின்னு கம்பெனிஸ் ஆக்ட் சொல்றாங்க வச்சுக்கோங்க. நம்ம கம்பெனியோட ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் சொல்றாங்க மினிமம் there should be 8 people சொல்றாங்க. ஐயோ, கம்பெனிஸ் ஆக்ட் இப்படி சொல்லுது. கம்பெனிஸ் ஆக்டுக்குள்ள இருக்கிற செக்ஷன் வந்து நம்ம இருக்கிற ஆர்டிகல்ஸ் செக்ஷன் வந்து 7 சொல்லுது, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் 8 வேணும் சொல்லுது. ஐயோ, என்ன ரெண்டு கன்ஃபியூஷன் ஆகுது, என்ன ஃபாலோ பண்றது தெரியலையே, என்ன ரெண்டு செக்ஷனும் எதிர்முறையா சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்னு 7 வேணும் சொல்றான், ஒன்னு 8 வேணும் சொல்றான். இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது you have to interpret in such a way that it should bring a harmony. Babies, காம் டவுன், நான் வரேன், வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ப்ளீஸ் ட்ரை டு காம் டவுன். நீங்க எப்படி காம் டவுன் பண்ணுவீங்க? ரெண்டு விஷயத்தை நல்லா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூ மீனிங் ஆஃப் போத் ஆஃப் தி செக்ஷன்ஸ், தென் ட்ரை டு இன்டர்பிரட் இன் சச் ஏ வே தட் இட் வில் பிரிங் ஹார்மனி. ஹார்மனினா பீஸ், சாந்தம், பீஸ் பிட்வீன் போத் த செக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன ஆன்சர்னா, நம்ம இப்போ ஆர்டிகல்ஸ் 8 ஃபாலோ பண்ணிட்டோம்னா 7ம் ஃபாலோ பண்ண மாதிரி ஆகும், 8ம் ஃபாலோ பண்ண மாதிரி ஆகும். ஸோ போத் செக்ஷன்ஸ் வில் பி ஹார்மனைஸ்ட், போத் செக்ஷன்ஸ் வில் பி காமிங் டவுன். இப்போ 7 மட்டும் ஃபாலோ பண்ணோம்னா கம்பெனிஸ் ஆக்ட் வில் பி ஓகே, பட் அவ்வா வில் நாட் பி ஓகே. ஸோ 8 ஃபாலோ பண்ணா என்ன ஆகும்னா, நம்ம அந்த செக்ஷனும் இதுவும் ஹாப்பி, அவ்வா இஸ் ஆல்சோ ஹாப்பி. ஸோ ரெண்டு பேருக்கும் ஹாப்பினஸ் வந்ததுனால in case of conflict between two sections we have to use harmonious construction. கண்டிப்பா எக்ஸாம் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இங்க this rule is applied when there is conflict. ரெண்டு செக்ஷனுக்கும் ரெண்டு விஷயத்துக்கும் சண்டை வந்தா the legislature will use, not the law interpreters will use harmonious construction. It is the basic rule of interpretation that if it is possible to avoid conflict between two provisions on a proper construction thereof, then it is the duty of the court to bring harmony. You have to analyze both the section, what they're telling, try to interpret both of them, and you try to harmonize. You try to harmonize without bringing clash between these two sections. இப்போ எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு செக்ஷன் ஜெனரலா ஒரு விஷயம் சொல்லுது, ஆனா வேறொரு செக்ஷன் ஸ்பெசிபிக்கா எடுத்து சொல்லுது இதை ஃபாலோ பண்ணுங்க சொல்லிட்டு. சோ ஃபார் வாட் யூ வில் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ்? ஆன்சர். ஸ்பெசிபிக்கா என்ன சொல்றானோ, சில விஷயம் ஜெனரலா சொல்லுவான், சில விஷயம் ஸ்பெசிபிக்கா சொல்லுவான், ஸ்பெசிபிக்கா இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஃபார் வாட் யூ ஷுட் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ்? ஆன்சர் இஸ் ஸ்பெசிபிக்கா என்ன இருக்குதோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சோ collusion can be avoided in such a way that if there is a general rule and a specific rules, give importance to specific rule. அதுக்கு பேர் தான் ஜெனரலியா அந்த இந்த வேர்ட் பாருங்க, நான் டெரகன் அப்படின்னு பாத்தீங்களா. இது வந்து எனக்கு பேர் வாயில வர மாட்டேங்குது பிகாஸ் நான் நார்மலி ஐ டோன்ட் யூஸ் தீஸ் வேர்ட்ஸ் இன் கிளாஸ். ஐ வில் ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன் பை ஆன் தேர் ஓன். இது நீங்க லேர்ன் பண்ண தேவையில்லை. இந்த ஃப்ரேஸை நீங்க அப்படியே மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ஐ வில் டெல் யூ. இந்த வேர்ட் அப்படியே நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸாம்ல வந்தா யூ ட்ரை டு ரைட் ஆல் தீஸ் திங்ஸ். So what you should try to do is you should apply specific rule than general rule. General ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஆனா ஸ்பெசிபிக்கா இதுக்கு இப்படி பண்ணுங்க சொல்லுவாங்க. So what you do is you more give importance to specific rule so that you can avoid clash between both of them. And one more most important thing is, if you are unable to harmonize, ரெண்டுத்துக்கும் உங்களால harmonize பண்ண முடியலனா, you see which is latest என்ன வந்திருக்குது பாருங்க, latest amended ஆன செக்ஷன் என்னது பாருங்க. so அந்த செக்ஷன் சொல்றத கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து you try to follow that, so that if you are unable to solve, உங்களால harmony கொண்டு வர முடியல, what happens if you are unable to bring harmony between these two sections அப்படின்னு கேட்டீங்கன்னா, you try to give importance to what? The latest amended section. If you are unable to harmonize. But always remember, while bringing harmony, you should try to
avoid clash between two sections. Which harmony means you are trying to follow a section so that ரெண்டு செக்ஷனுக்கும் பிரச்சனை வராது. இவனும் ஃபாலோ பண்ண மாதிரியாகும், இவனும் ஃபாலோ பண்ண மாதிரியாகும். So what happens? There will be peace, there will be harmony between these two sections. Now இங்க வரக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த எக்ஸாம் கேட்பான், non-obstante clause. That is nothing but notwithstanding anything. இது நிறைய பேர் பக்காவா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. notwithstanding அப்படின்னா என்ன சார்? வாட் இஸ் meant by notwithstanding? நான் சொல்லி தரேங்க, ரொம்ப முக்கியங்க. இப்போ இது வந்து செக்ஷன் 10 வச்சுக்கோங்க, இது வந்து செக்ஷன் 12 வச்சுக்கோங்க. செக்ஷன் 10 சொல்லுது notwithstanding anything contained in section 12 அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? செக்ஷன் 10 செக்ஷன் 12 பார்த்து சொல்லுது, ஏயா நீ என்னத்த வேணா சொல்லியா, நீ என்னத்த சொன்னாலும் நான் சொல்றதா கேட்கணும். notwithstanding anything contained in contrary in section 12 அப்படின்னா செக்ஷன் 12 என்ன எதிர்முறையா சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம், எல்லாரும் நான் சொல்றதா கேட்கணும், நான் தான் பெருசு, உன்னை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. செக்ஷன் 12 செக்ஷன் 11 செக்ஷன் 12 சொல்றான், உன்னை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, நீ என்ன தவிர சொல்லிக்க, நான் தான் பெருசு. அதாவது சொல்லாம notwithstanding நீங்க நிறைய இடத்துல இன்கம் டாக்ஸ் ரீட் பண்ணும்போது படிப்பீங்க, கம்பெனிஸ் ஆக்ட்ல நிறைய இடத்துல படிப்பீங்க. notwithstanding anything அப்படின்னு சொன்னா it's nothing but what is meant by notwithstanding non-obstante clause. notwithstanding is nothing but clause as effect of making the provisions prevail over other. This provision will prevail over other. section 11 வந்து section 12, section 10 வந்து section 12 க்கு நேரா சொல்றாங்கன்னா section 10 will prevail over section 12. This will prevail over other. notwithstanding, ஏயா நீ என்னத்தமா சொல்லிட்டு போயா, நான் சொல்றதா எல்லாரும் கேட்கணும், அதோட மீனிங் அதுல notwithstanding. உன்னை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, உன்னை வந்து நாங்க பார்க்கவே மாட்டோம், அதோட அர்த்தம். So what happens is there are 4 cases. notwithstanding anything in another section or subsection of that statute. இந்த 4 விஷயத்தை அப்படியே பை ஹார்ட் பண்ணிருக்கீங்க. கேப்பா how non-obstante clause operate in law அப்படின்னு கேட்டீங்கன்னா it operates in 4 levels operate ஆகும். இதுதான் நான் இப்ப சொன்னது. ஒரே ஆக்ட்ல ரெண்டு செக்ஷனுக்கும் சண்டை. செக்ஷன் 10 is telling that notwithstanding anything contained in section 12 அப்படின்னு சொல்றாங்கன்னா செக்ஷன் 10 வந்து செக்ஷன் 12 க்கு நேரா சொல்றான், ஏயா உன்னெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, என்னதான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். notwithstanding anything contained in another section or subsection of that statute. Companies Actல section 10 section 12 சொல்லுது. நெக்ஸ்ட் notwithstanding anything contained in a statute. செக்ஷன் 10 சொல்றாங்க, section 10 சொல்றாங்க notwithstanding anything contained in contrary in Companies Act 2013 அப்படின்னு சொல்றாங்கன்னா செக்ஷன் 10 யார பார்த்து சொல்றாங்க? இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஆர் தேர் இன் தி டெக்ஸ்ட் புக்ல ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க, அந்த டேபிள்ல கிளியரா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. வாட் எவர் நவ ஐ அம் டெல்லிங் இஸ் ஆல்சோ பியூர்லி எக்ஸாம்பிள்ஸ் only. notwithstanding anything contained in Companies Act, அதாவது செக்ஷன் 10 ஆர வந்து சவால் விடுறான், Companies Act நீங்க எனக்கு சொல்லுங்க, நீங்க எனக்கு பவர் கொடுத்திருக்கீங்க, நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னா that section will prevail over that act. அந்த ஆக்ட் விட பெருசாயிடும் அவன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து notwithstanding anything contained in section or subsection of the another statute. Companies Actல செக்ஷன் 10 சொல்லுது, Companies Actல செக்ஷன் 10 சொல்லுது notwithstanding anything contained in section 12 of Securities Contract Regulation Act அப்படின்னு சொல்றாங்க. So section 10 of this act is telling against another section of another act. இங்க பாருங்க. So என்ன நடக்குதுன்னா notwithstanding anything சொன்னா யாரு சொல்றானோ அவன் பெரிய மனுஷன் ஆயிடுவான், அதுதான் அதோட அர்த்தம். யாரு சொல்றாங்களோ அவங்க என்ன, அவன் பெரிய மனுஷன் ஆயிடுவான். So it can be within the act, it can be overall the act, it can be between two acts இருக்கிற செக்ஷனுக்கு நடுவில் ஆகலாம், or it can be between two act. Companies Act செக்ஷன் 10 சொல்லுது notwithstanding anything contained in Securities Contract Regulation Act அப்படின்னு சொன்னா செக்ஷன் 10 யார பார்த்து கேலி பண்றாங்க? யாரு பார்த்து கேலி பண்றான்? ஸ்கிராவை பார்த்து கேலி பண்றான். சோ சார் ஒன் மோர் டைம் சொல்லுங்க சார், கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு சார். notwithstandingனா என்ன? நீங்க என்ன தவறா சொல்லிக்க, நான் தான் பெருசு. செக்ஷன் இது கம்பெனிஸ் ஆக்ட்னு வச்சுக்கோங்க. செக்ஷன் 10 செக்ஷன் 11 சொல்லுது, அப்ப இங்க யாரு பெருசு? செக்ஷன் 10 தான் பெருசு. செக்ஷன் 10 கம்பெனிஸ் ஆக்டுக்கு எகெயின்ஸ்டே சொல்லுது, அப்ப யாரு பெருசு? செக்ஷன் 10 தான் லெவல் 2. Section 10 of Companies Act is telling against Section 11 of Securities Contract Regulation Act. அப்ப இங்க யார் பெருசு? Section 10 தான் பெருசு. Next, Section 10 of Companies Act is telling against SCRA Act. அப்ப இங்க யார் பெருசு? Section 10. 4 கேஸ்லயும் இவன் தான் prevail ஆவான். இந்த 4 லேயராக 4 லெவலாக this will operate. A beautiful examples are given in the
textbook in a table. Please read that. Question கேக்குற சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க ஒரு விஷயம் கூட பார்த்திருப்பீங்க. செக்ஷன் 10 மறுபடியும் ஒரு விஷயம் கேட்டுங்க, நல்லா கேட்டுங்க. செக்ஷன் 10 சொல்றாங்க without prejudice to section 11 சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? செக்ஷன் 10 செக்ஷன் 11 சொல்றான் வித்தவுட் ப்ரெஜுடைஸ். யூ தம்பி உன்னை டிஸ்கிரிமினேஷன், ப்ரெஜுடைஸ்னா என்ன அர்த்தம்? டிஸ்கிரிமினேட் பண்றோம்னு அர்த்தம். செக்ஷன் 10 செக்ஷன் 11 சொல்றாங்க தம்பி ஒன்னு நாங்க டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டோம், நான் சொல்றதும் கேட்பா, உங்ககிட்ட என்ன சொல்லிருக்கானோ அதுவும் கேட்கணும், ரெண்டும் கேட்கணும். ஏன்னா ரெண்டு பேருமே சண்டை இல்லாம, டிஸ்கிரிமினேஷன் இல்லாம, ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு செக்ஷன்ஸையும் ஃபாலோ பண்ணணும். அதனால வித்தவுட் ப்ரெஜுடைஸோட அர்த்தம். So without prejudice na enna? Without discriminating the other section, you follow both. இது ரெண்டுமே நீ ஃபாலோ பண்ணுங்க. செக்ஷன் 10 ஃபாலோ பண்ணுங்க, செக்ஷன் 11 ஃபாலோ பண்ணுங்க. So notwithstanding without prejudice நல்லா பார்த்து வெச்சுக்கங்க. Always remember, specific will prevail over general. Whenever there is a conflict, you bring this harmony rule and try to harmonize them. If you are unable to harmonize, go to the amended or latest rules. Now go to mischief rule. What is meant by mischief rule? Mischief rule na basically ஒரு நம்ம இப்போ ஒரு பழைய ஆக்ட், ஓல்ட் ஆக்ட், அது மாதிரி நியூ ஆக்ட் வந்துருச்சு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் as you all know, VAT மாதிரி ஜிஎஸ்டி வந்துருச்சு. இந்த நியூ ஆக்ட்ல கொஞ்சம் மிஸ்சீவ்ஸ், நியூ ஆக்ட்ல கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்சிஸ், நியூ ஆக்ட்ல கொஞ்சம் பிரச்சனைகள் வருது. அப்ப நீங்க எதை பாப்பீங்க? வெரி குட் டா, யூ காட் தி ஆன்சர். கோ அண்ட் செக் தி ஓல்ட் ஆக்ட். ஓல்ட் ஆக்ட்ல என்ன சொல்றாங்க? ஓல்ட் ஆக்ட்ல லெஜிஸ்லேட்டிவ் என்ன இன்டென்ஷன் கொண்டு வந்திருக்காங்க, அது ஐடென்டிஃபை பண்ணி, அசஸ் பண்ணி, பார்த்து புரிஞ்சுக்கிட்டு, அதோட பேசிஸ்ல யூ ஷுட் ட்ரை டு பிரிங் ரெமெடி ஓவர் தி நியூ ஆக்ட். அதுதான் mischief rule. You are trying to suppress the mischief by bringing remedy. You are trying to remove the inconsistency by bringing a solution to it. அதுக்கு பேர் தான் mischief rule. அதாவது court shall consider the historical background of the statute, common law before the statute was enacted. புதிய ஆக்ட் வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி பழைய ஆக்ட் இருக்குது வச்சுக்கோங்க. சோ இந்த புதிய ஆக்ட்ல கொஞ்சம் தவறான விஷயங்கள், you are unable to understand certain things, you just have to go and refer the previous act what it tells. அதோட பேசிஸ்ல, அதோட historical basisல try to remove the mistake, try to remove the inconsistency. அதை எப்படி பண்ணுவாங்கன்னா, there is a 4-step procedure to do that. Court will do this 4-step procedure or even you will do to interpret. Number 1 is இதுக்கு முன்னாடி என்ன law இருந்துச்சு படிச்சு வச்சுக்கோங்க. Now again, மிஸ்டேக் என்னது, டிஃபெக்ட் என்னது, இன்கன்சிஸ்டன்சி என்னது புரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 3 விஷயத்தையும் புரிஞ்சதுக்கு அப்புறம் try to bring remedy and try to have a reason for that remedy. அவ்வளவுதான், சிம்பிள் டா. புதிய ஆக்ட்ல பிரச்சனை, புதிய ஆக்ட்ல மிஸ்சீஃப், புதிய ஆக்ட்ல டிஃபெக்ட், புதிய ஆக்ட்ல இன்கன்சிஸ்டன்சி, கோ டு ஓல்ட் ஆக்ட். இதுக்கு முன்னாடி என்ன ஆக்ட் இருந்துச்சோ அதுல இருந்து என்ன விஷயம் அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. மிஸ்சீஃப், அதுக்கு உண்டான வாட் வாஸ் தி மிஸ்சீஃப் அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. பழைய ஆக்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க and try to read both the act and try to bring remedy and there should be a valid reason for that. Next, last rule under primary rule, rule for exceptional construction. இது நல்லா கேட்பாங்க. exceptional construction அப்படின்னு கேட்டாங்கன்னா basically and or may shall. and na you have to follow both, or na any one of them you follow. shall na mandatory, may na discretionary, may na directory அப்படின்னு சொல்லலாம். may na என்ன அர்த்தம்? வேணும்னா ஃபாலோ பண்ணா போதும். shall na என்ன அர்த்தம்? கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஆனா இங்க கேட்கிற கேள்வி இதிலிருந்தும் கேட்பாங்க. அதாவது the word may has a mandatory force. சில சமயத்துல மேக்கு என்ன ஃபோர்ஸ் வரலாம்? may normally it is directory. மே மாதத்தில், அது இல்ல, மே மாதம் இல்ல, ஜூலை மாதம் தானே, சாரி ஃபார் த கிரிஞ்ச். சம்டைம்ஸ் த வேர்ட் மே ஹாஸ் mandatory force. வாட் இஸ் மீன் பை mandatory force? மேனா என்ன? வேணும்னா பண்ணா போதும். ஆனா சம்டைம்ஸ் இன் இன்டர்பிரேஷன் அந்த வேர்டிங்ஸ் பார்க்கும்போது may will be having mandatory force when it is coupled with an obligation, when it is coupled with duty. இப்ப நான் சொல்றேன், you may come at morning 8:30 for the class, we will start the class அப்படின்னு சொன்னா அங்க மே உடைய அர்த்தம் என்ன? நீ கிளாஸுக்கு 8:30 மணிக்கு வரணும்னு அர்த்தம். சார் மே தானே சொன்னாங்க அப்படின்னா 8:30 மணிக்கு வந்தா போதும் இல்ல அப்படின்னு எல்லாம் அர்த்தம். நீ 8:30க்கு வரணும்னு அர்த்தம். because it's your duty. You may come to office at morning 8:30 and do it. It's your duty. You may appoint the auditor. அந்த வேர்டிங்ஸ் நீங்க ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரிய வரும் அங்க மே என்ன அர்த்தம்னா, மே the board of director may appoint the auditor if not general meeting has to be conducted. அப்படின்னா
போர்டு வேணும்னா அப்பாயிண்ட் பண்ணணும்னு அர்த்தமா? போர்டு அப்பாயிண்ட் பண்ணணும், அவன் பண்ண மறந்துட்டான்னா ஜெனரல் மீட்டிங் பண்ணுங்கன்னு அர்த்தம். இட் டசன்ட் மீன் தட் ஓஹோ போர்ட் கேன் சிட் அண்ட் என்ஜாய், அப்படி கிடையாது. பிகாஸ் இட்ஸ் தேர் டியூட்டி. நீங்க ஃபர்ஸ்ட் போர்டா அங்க சொல்றாங்க, கம்பெனி ஆக்ட்ல நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, போர்டுமே அப்பாயிண்ட், இஃப் நாட் ஜெனரல் மீட்டிங் வைங்க, இஜிஎம் வைங்க சொல்லுவாங்க. இட் டசன்ட் மீன் தட் போர்ட் ஷுட் சிட் அண்ட் என்ஜாய். போர்ட் ஷுட் ட்ரை தேர் லெவல் பெஸ்ட் டு அப்பாயிண்ட். அப்பாயிண்ட் பண்ண முடியலையானால் இட் டசன்ட் மீன் தட் தே ஷுட் சிட் அண்ட் என்ஜாய் அண்ட் லெட் இஜிஎம் பி கண்டக்டட், அப்படி கிடையாது. போர்டு அவங்களுடைய மேக்ஸிமம் பவர் எடுக்கணும், மேக்ஸிமம் அவங்க வேலை பண்ணி அவங்க ஆடிட்டரை சூஸ் பண்ணணும். ரொம்ப 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 முக்கியம். when you are trying to identify a mistake, may கொடுத்திருக்காங்க, but you are trying to understand there is some defect in it, there is some inconsistency in it, so you are trying to use that mischief rule. அந்த டைம்ல may என்ன convert ஆகும், you should use it in the form of mandatory force. அவ்வளவுதான். next, third most important thing, where giving a directory significance to word may will defeat the very object of act. நான் சொல்ற எக்ஸாம்பிள் பாருங்க. the company may be formed for company may be formed for lawful purpose அப்படின்னு சொல்றாங்க. company may be formed for lawful purpose. நான் கேக்குறேன், ஓஹோ lawful purposeக்கு ஃபாலோ பண்ணா போதும் அப்படின்னா அது வந்து லைக் மேண்டேட்டரி கிடையாது, இல்ல டைரக்டரி தான், டிஸ்கிரிஷனரி தான். அப்படின்னா அன்லாஃபுல் கஞ்சா பிசினஸும் பண்ணலாம் அப்படின்னா அர்த்தம் இல்ல. கஞ்சா பிசினஸ் பண்ணா it is something against the public, it is something danger to public. yes or no? company may be formed for unlawful purpose, அதோட அர்த்தம் என்ன, அதோட in-depth அர்த்தம் என்ன? company may be formed for lawful purpose, அதோட அர்த்தம் என்னன்னா lawful purpose-க்கு தான் நீ ஃபாலோ பண்ணணும். அந்த டைம், அந்த தருணத்துல மேக்கு வந்து mandatory force ஆயிடும். எந்த சந்தர்ப்பத்துல may will become mandatory force? basically may will become mandatory force when it is coupled with duty in case of providing remedy to the mischief, and third cases with respect to when it involves something which will deny the benefit to the public or which is against the public. அதே மாதிரி ஷால் வந்து மேண்டேட்டரி தான். ஷால்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா பண்ணணும்னு அர்த்தம். ஆனா சம்டைம்ஸ் சில தருணத்துல what happens, it can even become directory. for example, the government shall, for government க்கு நேரா you are using some shall, அந்த டைம்ல எல்லாம் what happens is, depending upon the interpretation, depending upon the information present in that statute, what is supposed to do is the shall may be, shall வந்து என்னவா மாறும்? டைரக்டரி ஆக மாறும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. பேசிக்கலி இது நீங்க படிச்சு வச்சீங்க, இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். வாட் இஸ் மேண்டேட்டரி, வாட் இஸ் டிஸ்கிரிஷனரி, ஏது தருணத்துல மேண்டேட்டரி ஆகும், ஏது தருணத்துல டிஸ்கிரிஷனரி ஆகும். ப்ரோஹிபிஷன் you may not smoke here அப்படின்னா இங்க ஸ்மோக் பண்ணலாம்னு அர்த்தமா, பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம், because it is mandatory. non compliance will result in penalty. நான் சொல்றத கேளுங்க. you may file the return, if not you shall be punished. you may file income tax, if not you shall be punished. penalty வருது அப்படின்னா நீ கண்டிப்பா பண்ணணும்னு அர்த்தம். you may file your return, if not penalty will be applicable. அப்படின்னா அந்த may உடைய அர்த்தம் என்ன? அங்க வந்து mandatory ஆகுதுன்னு அர்த்தம். it's coupled with duty. இப்ப நான் சொன்னேன், you may come at office at morning 9 o'clock and start the work. public policy involved, public க்கு against ஒண்ணுமே வரலனா then it, அந்த may வந்து directory, discretionary தான். இப்போ you may smoke அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஸ்மோக் பண்ணலாம்னு அர்த்தமா? இல்ல பப்ளிக் பாலிசி ஹிட் ஆகலனா மே வந்து டைரக்டரி, டிஸ்கிரிஷனரி தான். coming on to these are the main important thing with respect to primary rules. நம்ம என்ன சொல்லணும்னா இங்க வந்து ஹார்மனி ரூல் படிச்சு வச்சுங்க, நாட் வித் ஸ்டாண்டிங் கிளாஸ் படிச்சு வச்சுங்க, 4 லெவல்ஸ் படிச்சு வச்சுங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், எக்ஸெப்ஷன் ரூல்ல எந்த தருணத்துல மேண்டேட்டரி ஆகும், எப்ப டைரக்டரி ஆகும், மேண்டேட்டரி எப்ப ஆகும், டைரக்டரி எப்ப ஆகும், நல்லா படிச்சு வச்சுங்க. ரொம்ப 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 முக்கியம். when it is coupled with duty, when it has penalty involved in it, when it's a prohibitory provision, இந்த தருணத்துல வந்து என்ன ஆகும்னா mandatory. when there is no public interest is involved, at the time la directory தான். when you are trying to prevent any fraud, you are trying to prevent any mischief, ஒரு தப்ப வந்து ரிமூவ் பண்ண பாக்குறீங்க, you are trying to remove the mistake and understand the law, mischief rule பண்ணும்போது அங்க மே வந்துச்சுனா you are supposed to make it a mandatory force. finally coming on to secondary rules. so primary rules one more time, can you revise guys? literal na plain ah read பண்ணி வெச்சுக்கங்க. next, reasonable, logical, advanced, it's a golden rule of interpretation. third ejusdem generis etc போட்டு கண்டினியூ ஆகுது. அந்த டெக்ஸ்ட் புக்ல நான் சொன்ன நோட்ஸ் போட்ட மாதிரி படிச்சு வச்சுக்கங்க. next ரொம்ப முக்கியம், harmonious. calm down, we will interpret, calm down. next,
mandatory directory கேட்கலாம். Then mischief rule. Going on to one more rule is there. Beneficial rule and rule இருக்கு. நீங்க சும்மா read பண்ணி வச்சுக்கலாம். No questions will come as such. Okay. Now coming on to secondary rules. What is meant by secondary rules? Basically primary rules apply பண்ணி முடிச்சது அப்புறம் you can go to secondary rules. First one is expression unius est exclusio alterius. அப்படினா என்ன தெரியுமா அர்த்தம்? This இந்த மேக்ஸிம் கேட்டவே தலை சுத்து இல்ல, பயந்துக்க வேணாம். இந்த மேக்ஸ் எல்லாம் நீங்க படிக்க வேணாம் அப்படின்னு ஜஸ்ட் ஞாபகம் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். 2 times read. அதான் சொன்னேன், ஒரு பேப்பர் எடுத்து எல்லாம் எழுதுவீங்க சொல்லிட்டு இருந்தேன். யாரோ கேட்டீங்களா? அப்படி பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். யார் பேப்பர்ல எடுத்து லாட்டின் வேர்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கீங்க, டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கீங்க? Come on, tell me, comment. As per this maxim, if 2 or more things belong to a particular class are mentioned, other members of that class are silently excluded. When if 2 or more things belonging to a particular class are mentioned, the other members in the class are excluded. For example, class la 10 பேர் இருக்காங்க, நம்ம கிளாஸ்ல, நம்ம law classல 10 பேர் இருக்காங்கன்னு வெச்சுங்க. அதுல 2 பேர் get up, stand up அப்படினு சொன்னேன். ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொன்னா நான் அவனை தான் ஸ்டாண்ட் அப்னு சொன்னேன், கிளாஸ் ஸ்டாண்ட் அப்னு சொல்ல. இப்போ என்ன சார் புரியல சார்? திஸ் ரூல் இஸ் அப்ளிகபிள் டு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அப்படின்னு சொல்றேன். திஸ் ரூல் எக்ஸாம்பிள், திஸ் ரூல் இஸ் அப்ளிகபிள் டு அக்ரிகல்ச்சர் லேண்ட் அப்படின்னு சொன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். மத்த லேண்ட், இட் குட் பி அர்பன் லேண்ட், இட் குட் பி எனி அதர் டைப் ஆஃப் லேண்ட், இட் குட் பி வெட் லேண்ட், அந்த லேண்டுக்கு அப்ளிகபிள் ஆகுமா? ஆகாது. So if you specifically mention something in a group, only that will apply, others apply ஆகாது. நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. Next, associated not associated words. The meaning of the word is derived from its associated word. நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. Meaning of the word is derived from the associated words. For example, planned account ன்னு இருக்குது வச்சுக்கோங்க. Planned account, பேலன்ஸ் ஷீட்ல பிளான்ட் அக்கவுண்ட் இருக்குதுல்ல, பிளான்ட் அக்கவுண்ட்னா பிளான்ட் எது கூட இருக்குது, எது கூட அசோசியேட் ஆயிருக்குது, அக்கவுண்ட் கூட. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓ, மிஷினரி அக்கவுண்ட்னு அர்த்தம். ஆர் பிளான்ட், ஃபேக்டரியில பிளான்ட் இருக்கும்ல, பிளான்ட் அக்கவுண்ட் அர்த்தம். இல்லாம செடி கொடிகள்லாம் சொல்றாங்க இல்ல. தட் இஸ் the meaning of the word will be derived from the word near to it, the word associated. அது கூட என்ன சேர்ந்து இருக்குதோ அதை நீங்க சேர்ந்து இன்டர்பிரட் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்கலாம். If 2 or more words which are capable of analogous means similar, parallel meaning are grouped together, they should be understood in a cognate sense. In a together sense, you should understand. For example, planned account. So in the sentence அப்படியே படிச்சு வச்சுக்கோங்க. Next, last thing, contemporino expositio ரொம்ப முக்கியம். That is, you try to expose towards new circumstances. Try to expose towards new circumstances. இப்போ கான்ட்ராக்ட் ஆக்ட்ல சொல்லுவாங்க, ஆஃபர் வில் பி given through telegram, ஆஃபர் வில் பி given through letters. இப்ப யாரோ லெட்டர் யூஸ் பண்றாங்களா? இல்ல இப்ப எல்லாரும் இமெயில், போன், வாட்ஸ்அப். சோ நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த காலத்துக்கு வந்தா மாதிரி, காலத்துக்கு சார்ந்தா மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். So what happens is, if some act becomes outdated, some provisions in the act are outdated, you should try to interpret it by as per the current scenario, as per the current situations, as per the new scenario you are supposed to interpret. அதுக்கு பேர் தான் contemporary exposition. அது கேட்கலாம் 2 marks or 3 marks கேட்கலாம். You try to expose the old law with new laws, with new circumstances, with the dynamic environment. At last, one more Latin word is there. In the Latin word அர்த்தம் என்னன்னா, you simply custom means practice. நீ என்ன வேணா சொல்லுங்க, but if it is a practice, if it is a custom, if it is a tradition, you follow that. அதான் பார்ட்னர்ஷிப்ல சொல்றாங்கல்ல, ரெமுனரேஷன் கொடுக்க தேவையில்லை, ஆனா if it's a traditional practice, you do it. Because அங்க custom is the best interpreter. Custom is telling, remuneration பார்ட்னருக்கு கொடுக்க தேவையில்லை. பேசிக்கலி டீட்ல சொல்லலைன்னா கொடுக்க வேணாம். பட் ட்ரெடிஷனல் பிராக்டிஸா கொடுத்துட்டு இருக்காங்க, சம்பளம் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க, எம்ப்ளாயிஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்கன்னா கொடுங்க. Because it's a traditional practice, so give importance to the tradition, custom which you are following. So at last, this is the most important marathon with respect to எனக்கு 2 விஷயம் சொல்லணும் guys. கேளுங்க. ரூல்ஸ், பிரைமரி ரூல்ஸ், செகண்டரி ரூல்ஸ். பிரைமரி ரூல்ஸ் நல்லா இந்த நோட்ஸ் அப்படியே கரைச்சு குடிச்சிடுங்க. பிரைமரி, செகண்டரி நல்லா படிச்சிட்டீங்கனாலே 5 marks 1 question you can write. அப்புறம் aids to interpretation ல ஒரு question கேட்கலாம். And what I'm trying to tell you is, interpretation விடவே விடாதீங்க. Try to learn something and go, especially Latin words நல்லா படிச்சு வச்சுக்கங்க. What is, come on tell me, what is deed படிங்க, how to interpret deed சொல்லிருக்கேன் படிங்க, what is document படிங்க, what is instrument படிங்க, what is the duty of court படிங்க. Next most important thing is,
ரூல்ஸ் பிரைமரி செகண்டரி. பிரைமரினா நீங்க பேசிக்கா அந்த 6 ரூல்ஸ் நல்லா படிச்சு வச்சுங்க. லிட்ரல், அப்சல்யூட்டா, சென்டென்டியா படிச்சு வச்சுங்க. ரீசனபிள் படிச்சு வச்சுங்க. அதுக்கப்புறம் give importance to ejusdem generis, harmony, then harmony. அதுக்கப்புறம் come on after harmony நம்ம என்ன படிச்சோம் ஞாபகம் இல்ல, ஐயோ ஃப்ளோ போச்சே, ஞாபகம் எனக்கே ஞாபகம் மறந்துருச்சு. after that after harmony என்ன படிச்சோம்? கரெக்ட். after harmony என்ன படிச்சோம் சொல்லுங்க, நானே பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்ன படிச்சோம்? exceptional construction. correct. And mischief rule. correct. Now you have assoces. Now expression unius exclusio alterius. நீ ஒருத்தனை யூனிக்கா ஒருத்தனை செலக்ட் பண்றேன்னா பேலன்ஸ் இருக்கிறவனை எக்ஸ்க்ளூட் பண்றேன்னு அர்த்தம். யூனிக்கா, யூனியஸ் கீவேர்ட் புரிஞ்சு வச்சுக்க. யூனியஸ். assoces is the keyword. contemplino expositio, expose is the keyword. legum, custom is the keyword. the keyword புரிஞ்சு வச்சுங்க guys. expositio, contemplino, expositio, legum, custom, assoces. அப்புறம் இங்க வந்து மெயினா இது வருங்க, இது வரும். தட் இஸ் இது ஜெனரேலியா அப்படின்னா ஜெனரல் வந்து ப்ரிவேல் ஆகாது, ஸ்பெசிபிக் தான் ப்ரிவேல் ஆகும். அப்புறம் இது நான் அப்ஸ்டன்ஸ், நாட் வித் ஸ்டாண்டிங், நான் அப்ஸ்டன்ஸ். அப்சல்யூட்டா லிட்ரல். யூட்டரஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு, ரீசனபிள்னு அர்த்தம். ஸோ ஆல் தீஸ் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் படிங்க. நோட்ஸ் நான் அட்டாச் பண்றேன். Thank you so much guys. 8 to interpretation நான் அப்லோட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் தான், because I am having daily class from morning 9 to 6 o'clock. After that I have to sit in front of laptop and take it. இது எனக்கு ரொம்ப பிரச்சனை ஆகுது, because அப்படி சொல்லலப்பா, மார்னிங் கிளாஸுக்கு அப்புறம் I have to come and sit here. So நீங்க கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் how much trained faculties are getting it. So at the end of the day, happy teachers day to all my teachers. இப்ப நான் என்ன கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன்னா அவங்களால நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். So thank you so much to all the teachers who are helping beautiful souls to achieve their success in CA exams. கண்டிப்பா இந்த சாப்டர் விட்டுட்டு போயிடாதீங்க. 10 மார்க் கண்டிப்பா வரும். உங்களால படிக்க முடியறதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். திஸ் இஸ் CA Seshadri signing off. நன்றி, வணக்கம், பார்க்கலாம்.